உள்ள இருந்ததெல்லாம் ஜோசியர் சொன்னார்னு கோயில்ல கொண்டு போய் வச்சிட்டோம். எந்த கோயில்ல? பக்கத்துல எங்க குலதெய்வ கோயில்ல தான் வச்சிருக்கோம். அன்னைக்கு ராத்திரி என்னாச்சுன்னு உனக்கு தெரியணும்ல சாய்? தெரியணும் சார். இன்னொரு வாட்டி 10 நிமிஷம் நீ அந்த ரூம்ல தனியா இருந்தனா உனக்கே அது தெரியும். தைரியமா போ. போறியா இல்லையா? இல்ல வேண்டாம் சார். நீ எப்படி சங்கரானா? டாக்டர் நீங்க போறீங்களா? நீயாவது போறியா? போய் பாரு. அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அந்த ரூம்ல தனியா இருக்கிறதுக்கான தைரியம் யாருக்கும் இல்ல இல்ல? அந்த குழந்தைய கொடுங்க. தைரியமா கொடுமா. குடு. பாடா தங்க.
ஒண்ணு இல்லடா கண்ணா, ஒண்ணு இல்ல. என் புள்ள தைரியசாலி. உனக்கு இருந்த தைரியம் இங்க யாருக்குமே இல்ல. போமா. இந்த சம்பவத்தை வச்சு உனக்கு ஏதாவது புரியுதா சாய்? இல்ல சார். அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் தேவை. சாய் இதுக்கு முன்னாடி டெட் பாடியை பார்த்திருக்கல, அதை தவிர சூப்பர் நேச்சுரல் அனுபவம் ஏதாவது இருக்கா? இல்ல சார். அப்படி பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்து எப்படி பயந்திருப்ப? நீ அன்னைக்கு தோத்து போனதுக்கான காரணம் அடி மனசுல பேய் பிசாசுங்களை பத்தின பயம் ஊறி போனது மட்டும்தான். இந்த ரூமை விட்டுரு, ஜஸ்ட் எனி ரூம், நாம தினமும் படுத்து தூங்குற பெட்ரூமாவே இருந்தாலும் காப்பர் மாதிரி ஒரு ஆள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நீங்க தனியா இருக்க முடியுமான்னு கேட்டா யாரா இருந்தாலும் பயம் வரும். இது எல்லாத்துக்கும் மேல இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு வீட்டாளுங்களும் ஊர் மக்களும் சொல்லும் போது ஏன் பயம் வராம இருக்க போகுது? உங்க வீட்டு பயம் எங்க வீட்டு பயம் இல்ல, அகோர பயமே வரும். எந்த சிச்சுவேஷன்லயும் அந்த பயத்தை அடக்கவே முடியாது. ரூம்ல தனியா இருந்த உடனே உனக்குள்ள இருந்த தைரியம் எல்லாம் போயிடுச்சு, பயம் உனக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் உனக்கு தோணுனதெல்லாம் இங்கிருந்து எப்படி தப்பிக்கணுங்கிற கேள்விதான். கத்தி கூச்சல் போடவோ கதவை உடைச்சிக்கிட்டு வெளியில போகவோ உன்னோட மான மரியாதை இடம் கொடுக்கலங்கிறது தான் உண்மை. அதுக்காக அங்கேயே இருக்க முடியுமா? யூ ஆர் இன் தி செல்ஃப் ஹிப்னோடைசிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் உன்னை ஆட்டி படிச்சதெல்லாம் உன்னோட சப்கான்சியஸ் மைண்ட். அதான் அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சதையும் மாடியில இருந்து கீழே விழுந்ததையும் உன்னால நினைவுபடுத்திக்க முடியல. அன்னைக்கு நீ எப்படி தப்பிச்சன்னு தெரிய வேணா? வா. அந்த கதவு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் சார்? அந்த கதவை திறந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இல்ல சார். இந்த கதவை திறந்துதான் நீ வெளியில வந்திருக்க. வா. இதோ இந்த வழியா இறங்கி ஓட்டு வழியா தப்பிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நடுவுல எங்கேயோ கால் தடிக்கு விழுந்துட்டேன். ஒரு நல்ல ஹிப்னோட்டிஸ்ட் டாக்டரை பார்த்தனா தெளிவா புரியும். வேண்டாம் சார், இப்பவே புரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த குழந்தை எப்படி சார் அழாமலே இருந்தது? எந்த குழந்தை மனசுலயும் பயமோ பயங்கரமோ பதிய வாய்ப்பே இல்லை. அதனாலதான் அழாம கூலா இருந்தது. பயம் நமக்குள்ளேயே தான் இருக்கு, வெளியில இல்ல. இந்த பயத்தை எப்படி சார் போக்குறது? முதல்ல பயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பயத்தை பார்த்து என்னைக்கும் பயந்து ஓடக்கூடாது, அதை அப்சர்வ் பண்ணணும். பண்ணா அந்த பயமே தைரியமாயிடும். அந்த பூஜை ரூம் திறந்தப்போ போன வாட்டி நாய் பயங்கரமா ஓலையிட்டுச்சு. அது மட்டும் இல்ல, அதே இடத்த பார்த்துதான் நீங்களும் காப்பரும் எது மாதிரி ரியாக்ட் ஆனீங்க. அது ஏன் சார்? அது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், எச்சரிக்கைன்னு சொல்லலாம். நல்லவங்களா வாழ நினைக்கிறவங்களுக்கு மற்றவங்களை விட சென்சிட்டிவ் அதிகமா இருக்கும். எனக்கு அந்த எச்சரிக்கை வந்தது காரணம் அந்த ரூம்ல இருக்கிற ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு வைட்டல் பாடியோட பிரசன்ஸா இருக்கலாம். வைட்டல் பாடினா தமிழ்ல ஆத்மா, அத எர்த்பவுண்ட் ஸ்பிரிட்னு சொல்லலாம். யாரோட வைட்டல் பாடியா இருக்கும்ன்றீங்க? மேபி மைதிலி. இது எல்லாமே உலகத்துல சகஜமா நடக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு விஷயத்துல எண்ணத்தை செலுத்தணும்னா அதுல இருந்து வெளியில வர கொஞ்ச நாள் ஆகும். அது ஏன்னா அதை அடையிற வரைக்கும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்ததுனால.
அதே மேட்டர் தான் இந்த ஆத்மாவுக்கும். நாம வாழ நினைச்ச உலகத்துல வாழ முடியலங்கிற வருத்தம் அதுக்கு இருக்காத. யார் செத்தாலும் இந்த ஆத்மாங்கிறது இருக்கும். அதனாலதான் செத்து போனவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நாம சொல்லுவோம். இது அந்தந்த மதத்துக்கு ஏத்த மாதிரி மாறுபடும். ஆத்மா யாரையும் துன்புறுத்தாது, பயமுறுத்தாது. அதான் உண்மை. நீங்க படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி வெள்ளப்புடவை கட்டிக்கிட்டு பாட்டெல்லாம் பாடுறதுக்கு ஆத்மாவால முடியாது. பின்ன எப்படி சார் அது தோஷம்னு சொல்றாங்க? கொலை, தற்கொலை, விபத்து மாதிரி அகால மரணம் அடைஞ்சவங்களுடைய ஆத்மா சில சமயம் இந்த மாதிரி தோஷமா மாறும். அந்த வைட்டல் ஃபோர்ஸ் அதுக்கு காரணமானவங்களுடைய வாழ்க்கையை நேரடியா பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அதை தீர்க்கிறதுக்கு எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டோம். இன்னும் அது போகாம இருக்க என்ன காரணம்? அதோட காரணம் இந்த கேஸோட சந்தேகம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இருந்தாலும் ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்றேன். மைதிலியோட மரணத்தை பத்தி இன்னும் சில பேர்கிட்ட விசாரிக்க வேண்டியிருக்கு. அது பூதமா பேயா மனுஷனான்னு கண்டுபிடிக்கணும். அதை நாங்க கண்டுபிடிப்போம். Yes, come in. குட் மார்னிங் சார். மார்னிங். ஓ, நீங்களும் வந்திருக்கீங்களா? வா. வா. ரேஷ்மி, வாங்க உட்காருங்க. ஓ, இவங்க தான் அந்த ரேஷ்மியா? நான் தான் சார். ம், உட்காரு. சிபிஐன்னு சொன்ன உடனே இவ பயங்கரமா பயந்துட்டா. நாங்களாம் பேய் பிசாசுன்னு ஊர்ல பேசிக்கிறாங்களோ? சாக்கோ ஃப்ரீயா இருக்கியா? அப்போ உடனே என் ரூம் கோயேன். ஓகே. நீங்க என்ன பண்றீங்க ரேஷ்மி? இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. திருச்சியில செட்டில் ஆயிட்டா. 2 பேரும் வேலை செய்றாங்க. ஒரே இடத்துலயா? இல்ல, வேற வேற இடத்துல. இவளை விட லக்ஷ்மிக்கு பிரதீபை பத்தி நிறைய தெரியும் சார். ஓ, இது போதுமே, சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறோம். தெரியும்னா 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயமும் அதுதாங்க. பிரதீப்போட அம்மா உயிரோட இருக்கும்போது பிரதீப்போட அப்பாவுக்கு ஒரு பொம்பளையோட கனெக்ஷன் இருந்துச்சு. அதனால பிரதீப்போட அம்மா அவங்களோட சொத்து எல்லாத்தையும் சாகறதுக்கு முன்னாடி பிரதீப்போட பேர்ல எழுதி வச்சுட்டாங்க. அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் அந்த சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வச்சுட்டு அதோட கிறிஸ்டியன் மதத்துக்கு மாறணும்னு அவங்க அப்பா ரொம்ப கம்பல் பண்ணாரு. ஆனா பிரதீப் அது ரெண்டுத்துக்குமே சம்மதிக்கல. பிரதீப்போட அம்மா மரணத்துக்கு அப்புறம் தான் இப்ப இருக்கிற பொண்ணை பிரதீப் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஆமா, முதல்ல மதம் மாறி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க அப்பா எப்படிப்பட்டவர்? அவர் பேர் என்ன? ஜார்ஜ் சி நாயர். வாட்? ஜார்ஜ் சி நாயர். இப்போ என்.சி. நாயர் பேர் மாத்திக்கிட்டாரு போல இருக்கு. பிரதீப் இப்ப எங்க இருக்கான்? தெரியாது சார். ஃபோன் பண்ணி கூட மைதிலியோட அப்பாவை பயமுறுத்துனாங்கல்ல சார், என் பையனோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னு. அதுவும் இந்த நாயரா இருக்கலாம்ல சார்? ம். இந்த பிரதீப்புக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா யாராவது இருந்தாங்களா? 3 பேர். அனில் தாமஸ், முகுந்தன், அதோட ரிச்சின்னு ஒருத்தன். இதுல ரிச்சியும் முகுந்தனும் ஹாஸ்டல்ல பிரதீப்போட ரூம்மேட்ஸா இருந்தாங்க. கரெக்ட் தானே? அப்ப சரி சார், கிளம்புங்க. தேங்க்யூ. ஓகே சார். வரேன் சார். சரிங்க. வாங்க. பையன் ஒண்ணு அப்பாவோட கஸ்டடியில இருக்கணும், இல்லனா எனிவே இதுல எனக்கு டவுட் இருக்கு. இந்த மதம் விட்டு மதம் மாறின ஜார்ஜ் பயல ரொம்ப அர்ஜென்ட்டா பார்க்கணுமே. அப்பதான் நமக்கு பிரதீப்பை பத்தி தெரிய வரும். அதே மாதிரி பிரதீப்போட ஃப்ரெண்ட்ஸ் அனில் தாமஸ், முகுந்தன், ரிச்சி இவங்களை விசாரிக்கணும். yeah, you wait there, I am coming. இந்த ரிச்சி நெடுமாறன் எந்த அபார்ட்மெண்ட்ல இருக்காரு? 7Bல. ஏன்? சும்மா பார்க்கணும் தான். அதோ அங்க இருக்காரு. ரிச்சி, எஸ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க யாரு? அனில் தாமஸும் முகுந்தனும் எங்க? நீங்க யாரு? சொன்னாதான் சொல்வீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க, தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வந்து வண்டியில ஏறுங்க. நீங்க யாரு? ரொம்ப நேரம் கேக்குறீங்களா? சார், எனக்கு அர்ஜென்ட்டா வண்டியிலே பாத்ரூம் இருக்கு, வந்து ஏறு. பிரதீப்பை பத்தி நாங்க கேள்விப்பட்டே 4 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவன் இப்போ எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது சார். மைதிலி இறந்தப்போ நீங்களாம் போயிருந்தீங்களா? நானும் முகுந்தனும் போயிருந்தோம்.
நீ போலையா? இல்லை சார், ஏன்? எனக்கு அதை பார்க்க பயம் சார். எதை பார்க்கறதுக்கு? கேட்டுட்டு இருக்கான்ல, எதை பார்க்க பயம்? இல்லை, அங்கே இருக்கிற அதை பார்க்க. எண்ணத்துல இருக்கிற எண்ணத்தை பார்க்க. மைதிலி எதையோ பார்த்து பயந்தான்னு உன்கிட்ட நான் கேட்டேனா? நீ வாடா மாவன, வாயை விட்டு மாட்டிக்கிட்டல. நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் சார். நீங்க பிரதீப்போட தானே அங்க போனீங்க? பிரதீப் வரல சார். காரணம்? அவனுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் எங்க கூட வரணும்னு அடம் பிடிச்சான். நாங்க தான் சார் வர வேண்டாம்னு சொன்னோம். அந்த நிலைமையில அவங்க வந்தானா பயங்கர பிரச்சனை ஆயிடும். இவ்வளோ க்ளோஸ் ஆன ஒரு ஃப்ரெண்டு லாஸ்ட் 4 இயர்ஸா என்ன ஆனான்னு உங்களுக்கு தெரியலல்ல? சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நாங்க பிரதீப்பை கண்டுபிடிப்போம். அன்னைக்கு வந்து இப்ப சொன்ன எதையாவது மாத்தி சொன்னீங்கன்னா உங்க உசுறு உங்க உடம்புல இருக்காது. பிரதீப் எங்கே இருக்கான்னு அவங்க அப்பாவுக்கு தெரியும் சார். சரி, ஓகே, நீ போ. ஹலோ விக்ரம் சார், எப்ப நீங்க ஊர்ல இருந்து வந்தீங்க? இப்ப எங்க இருக்கீங்க சார்? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர். நீ எப்பவுமே நல்லா இருக்கணும்மா. என்னையும் தயவு செஞ்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீயும் எப்பவுமே நல்லா இருக்கணும். நான் ஃபாதர் புலிக்கோட்டை. நான் ஜார்ஜ் சி நாயர். இவ என்னோட மனைவி. ஆமாங்க ஃபாதர். பழைய பேரு கருப்பாய். வச்சுக்கோங்க. உள்ள வாங்க ஃபாதர். வரலாமே. என்ன? கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான். சளி அதிகமா சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். உட்காருங்க ஃபாதர். ஓகே ஓகே. எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம செஞ்சாலும் அதை ஆண்டவர் கிருபையால தான் செய்யறோம். அவர் அனுப்பிச்சு தான் நானே இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கேன். யாரது? கடவுள். அது சரி, உங்க இடது கை எது? இதுவா? இல்ல, இதுதான். அப்போ அதுதான் வலது கை. இந்த கையில பேனாவை புடிச்சு ஏகப்பட்ட அரிய புத்தகங்களை எழுதிருப்பீங்க போல இருக்க. உங்க வார்த்தைகள் ஆண்டவனுக்கே சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். ஐயோ, அதெல்லாம் இவர் எழுதினது இல்ல. சொல்லுங்க. நான் பிரிண்ட் பண்ணதுன்னு சொல்ல வரேன். புரிஞ்சுது. யாராவது ஒருத்தர் எழுதி கொடுத்தா தானே அதை பிரிண்ட் பண்ணவே முடியும். கஷ்டப்பட்டு எழுதின கை இல்லையா, அதுக்கு நான் ஒரு முத்தா கொடுத்து இந்த கை. என்ன கொடுமை அது! நம்ம கஷ்டப்பட்டு எதுனா அடுத்தவன் பட்டத்தையும் பேரையும் வாங்கிட்டு போறானே. இந்த மாதிரி கடவுள் தொண்டு செய்யறவங்க இந்த பூமியில ரொம்ப கம்மி. ஆண்டவனுடைய அனுகிரகம் இருந்தா மட்டுமே இதை செய்ய முடியும். அந்த தேவனை பாராட்டினதோடு இல்லாம அவருடைய சிறப்பையும் எழுதியிருக்கீங்க. இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்கீங்க. உண்மையான கிறிஸ்துவன் கூட இந்த அளவுக்கு எழுத முடியாது. அப்படி இருக்கும்போது குழந்தையிலிருந்து வேற மதத்தை சேர்ந்த நீங்க இப்ப கர்த்தரை பத்தி எழுதுறீங்கன்னா கர்த்தர் உங்களை நேசிக்கிறான்னு தான் அர்த்தம். இதெல்லாம் கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். கர்த்தாவே, உண்மையிலேயே நீ ஒரு பிறவி மேதாவி குழந்தை. ஃபாதர்னு ரொம்ப புகழுறீங்க. புகழ்வேன். யோகிதா உங்களுக்கு இருக்கிறதுனால தானே நான் புகழ்றேன். இன்னும் புகழ்ந்துகிட்டே இருப்பேன். இந்த புத்தகங்களை நீங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் எழுதுனீங்கன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா உங்க தெய்வ பக்தி அந்த அளவுக்கு இருக்கு. இருந்தாலும் சில பேர் நீங்க நாவல் எழுதுறதுலயும் பெரிய ஆளு. பின்ன அதை பத்தி நான் பல விஷயங்களை எழுதியிருக்கேன். அர்த்தராத்திரியில் மனைவி பண்ண கொலை, டிடெக்டிவ் சப்ஜெக்ட். அடுத்த ராத்திரி இல்ல, அடுத்த நாள் ராத்திரி. எல்லாம் ஒண்ணு தாண்டி. ராத்திரி வருது இல்ல, இரும்ப பண்ணி தானே பாம்பு கொத்தியது. அது எப்போ? அதெல்லாம் சும்மா சார். காலமும் நேரமும் அதோட நானும். அது லைஃப் ஹிஸ்டரி. கர்ணன் எங்கே? எனக்கு தெரியாத. ஐயோ, அது அடுத்த சப்ஜெக்டோட டைட்டில். கர்ணன் எங்கன்னு யாருக்குமே தெரியாது, எனக்கும் தான். அது யாரு மண்டைய சொரிஞ்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறது? அது என் பொண்டாட்டியோட அப்பா பைத்தியம் எலிசபெத். தாமஸுக்கு எனக்கு உள்ள டீலிங் பத்தி ஃபாதர் கிட்ட சொல்லு. அது யாருப்பா தாமஸ்? தாமஸ் தானே இப்ப எம்பியா இருக்காரு. இந்த புக் எல்லாம் படிக்கணும்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். அவனுக்கு வாழ்றதுக்கு பிடிக்கலையோ? உனக்கு தாமஸுக்கு என்ன குழந்தை டீலிங்?
ஆமா என்ன டீலிங்? அத யானை பீடம் அது என்ன எம்பி மினிஸ்டருக்கெல்லாம் ஒரு அவார்டு கொடுப்பாங்களே, ஞானப்பீடம். அதேதான். அந்த பீடத்தை எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னப்போ நானே வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் இல்ல குழந்தை, நீயே வேண்டாம்னு சொல்லியிருப்பேன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் வாங்கினா அகங்காரம் வந்துரும். இப்பவே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆனா தாமஸ் விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 10 ரூபாய் ரெவென்யூ ஸ்டாம்ப்ல இவருக்கு தான் அந்த அவார்டை நேடி கொடுத்துட்டு டெல்லி போயிருக்காரு. டெல்லிக்கா? அதிர்ஷ்டசாலி. பெரிய மனுஷங்களுக்கு தான் அந்த மாதிரியான அவார்டெல்லாம் கிடைக்கும். அப்படின்னா எனக்கு அது கிடைச்சிடுங்கிறீங்களா? கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நாங்க கூட உங்களுக்கு ஒன்று கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம் குழந்தை. அதை என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். உங்களையும் உங்க ஃபேமிலியையும் கௌரவப்படுத்த போறோம். அதுவும் எல்லாரும் முன்னாடியும். பெரிய மனுஷங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பட்டத்தை சர்ச்சில் நாங்க கொடுத்துருக்கோம். இதனால உங்களுக்கு தான் கஷ்டம். இதுல என்னப்பா கஷ்டம் இருக்கு? இது எங்களோட டியூட்டி இல்லையா? அதை சொல்றதுக்கு தான் நேர்ல இவ்வளவு தூரம் வந்தேன். நீங்க ரொம்ப நல்லவர். அது மட்டும் இல்லாம உன் போட்டோ, உன் பொண்டாட்டி போட்டோ, உன் பசங்க போட்டோ, 3 பேர் போட்டோ வாங்கிட்டு போகத்தான் வந்தேன். என்னப்பா லுக்கெல்லாம் மாறுது? புரிஞ்சிருச்சு. டேட்டு, இடம் எல்லாத்தையும் நாங்களே உங்களுக்கு வந்து சொல்லுவோம். அது இல்ல. எது இல்ல? நானும் இவளும் வருவோம். ஆனா பசங்க வரணும். வந்தா தானே குடும்பத்துக்கு மரியாதை. அது பிரச்சனை இல்ல ஃபாதர். வேற என்ன? சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கான். இங்க இல்ல. அமெரிக்கால இருக்கானா? சரி, அப்போ அவன் வர வேண்டாம். உங்க 2 பேர் போட்டோ போறோம். பையன் அமெரிக்கால என்னப்பா பண்றான்? படிக்கிறானா, வேலை பார்க்கறானா, இல்ல உங்களை மாதிரி எழுத்தாளனா இருக்கானா? இதெல்லாம் எதுக்காக கேட்கறேன்னா, ஒரு குடும்பத்தை பத்தி எழுதும் போது பயோடேட்டா வேணும் இல்லையா? ஃபாதர் பையன் விஷயத்தை விட்டுருவோம். ஏன் அப்படி சொல்ற? அதுல பிரச்சனை ஏதாவது இருக்கா குழந்தை? இருக்கு. அவன் என் முதல் பொண்டாட்டியோட பையன். நான் மதம் மாறிட்டேன். ஆனா அவன் மாற மாட்டேன்னு சொல்லிட்டான். மதம் மாறலன்னா நான் இங்க சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கொஞ்ச காலமா அப்பாக்கும் பையனுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்ல. ஒரு கனெக்ஷனும் இல்லையா? ஒரு கனெக்ஷனும் இல்ல. நிஜமாவா? ஓ ஜீசஸ். சத்தியமா சொல்றான். அவன் இப்ப எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. அப்ப அமெரிக்கால இருக்கிறது மட்டும் எப்படி தெரிஞ்சது? அது வேற யாரோ சொல்லி நான் கேட்டேன். எங்க 2 பேர் போட்டோ வேணா தரோம் ஃபாதர். என்னங்க? லேட்டஸ்டா எடுத்துறோம். போதும், அது ஒண்ணே போதும். கலக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். நடிச்சு ஊரை ஏமாத்துறவன நீங்க ஏமாத்திட்டீங்க. உங்களுக்கு எல்லா ரோலும் சூட் ஆகுது. தேங்க்யூ சார். உட்காருங்க. இருந்தாலும் எனக்கு முழு திருப்தி இல்லை சார். ஏன் அப்படி? பையனோட விஷயத்தில் அவன் எதையோ மறைக்கிறான் சார். அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியலையேங்கிறது தான் என்னோட வருத்தமே. யார் சொன்னா? நிலைமை சாதகமா தானே இருக்கு. அற்புதமான ஒரு சான்ஸை ஏற்படுத்திட்டு தானே நீங்க இப்ப வந்திருக்கீங்க. இன்னும் புரியலையா? முதல்ல அவன் என்ன சொன்னா? பையன் எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கான்னு. அதுக்கப்புறம் என்ன சொன்னா? யாரோ சொன்னதை கேட்டு சொன்னேன்னா. அதுக்கப்புறமும் மாத்தி சொன்னான். பையன் எங்க இருக்கான்னு தெரியாது, பையன் என்ன வேலை பார்க்கறான்னு தெரியாது, அவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி அவன் அந்த விஷயத்தை போய் சொல்லியிருக்கான் சார். ஜார்ஜ் சி நாயர் போய் சொல்லணும். அப்பதான் நாம அந்த உண்மையை வெளியில கொண்டு வர முடியும். பையன் அமெரிக்காவில் இருக்கான்னு சொல்லுவான், அமெரிக்காவில் எங்க இருக்கான்னு சொல்லுவான், அவன் என்ன வேலை பார்க்கறான்னு சொல்லுவான், இவனுக்கு அவனுக்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுவான், நம்ம கேஸுக்கு தேவையான க்ளூவையும் கொடுத்துருவான். ஆமா சார், சரியான மேட்டர்ல. நாம லேட் பண்ணாம ஜார்ஜ் சி நாயரை பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹோம்வொர்க் இருக்கு. ஹலோ, வணக்கம் சார். ப்ரொப்ரேட்டர்ல ஜார்ஜ் சி நாயர். நான் தான் சார். உங்ககிட்ட கொஞ்சம் பிரைவேட்டா பேசணும். எந்த விஷயத்தை பத்தி? டெண்டர் கொட்டேஷனை பத்தியா? உள்ள போய் தெளிவா பேசலாம். வாங்க உள்ள போலாம். சொல்லுங்க, பிரதீப் இப்ப எங்க இருக்கா? அதான் கேக்குறாருல. போயல. ஆனா என்ன அர்த்தம்? அமெரிக்காவில் இருக்கானா இல்ல தெரியாதா? தெரியாது. பையன் அமெரிக்காவில் இருக்கான்னு நீங்க நிறைய பேர்கிட்ட சொல்லிருக்கீங்களாமே. எனக்கு தெரியாத விஷயத்த நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? என்கிட்ட சொன்னியப்பா குழந்தை. இங்க இந்த வாய்ஸ் வந்தது. அந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. சார், நீங்க இந்த வாய்ஸை கேட்டீங்களா? கேட்கலையே. உங்களுக்கு தோணி இருக்கும். குழந்தை குழந்தைன்னு நான் கேட்டானே. சில சமயம் அந்த மாதிரி கேட்கும். எனக்கும் கேட்டிருக்கு. உங்களுக்கு இந்த பல்லாவரம் செயின்ட் ஜோசப் சர்ச் தெரியுமா? உங்களுக்கு இந்த சர்ச் தெரியுமா? என் சர்ச் அதான். எனக்கு அங்க அவார்டு கொடுக்க போறாங்க. இருந்தாலும் அந்த குழந்தை குழந்தைங்கிற வார்த்தை. உங்க பையனுக்கு பேரை வேற மாத்துனீங்கல்ல? ஆமா. நீங்க யாரோட பையனை பத்தி கேட்டீங்க? பெஞ்சமின் சி நாயர். அதானே இப்போ உங்க பையன் பேரு? ஐயோ, அந்த சர்ச்சோட ஃபாதரை பார்த்துட்டு தான் நாங்க இப்போ வரோம். கரெக்டா 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்க பையனோட பேரை அங்க வச்சு மாத்திருக்கீங்க. மாத்திர பேர் தான் பெஞ்சமின். அதுக்கப்புறம் உங்க நாயரையும் சேர்த்து பெஞ்சமின் சி நாயர்.
உங்க முன்னாடி தான் இந்த பேர் மாற்றம் நடந்திருக்கு, கரெக்டா? அப்புறம் எதுக்கு குழந்தை நீ என்கிட்ட போய் சொன்ன? நீ மதம் மாற சொல்லி அவன் மதம் மாற மாட்டேன்னு சொன்னதுனால அவனுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னியே. அப்ப நீ உன் பொண்டாடி என்கிட்ட போய் தானடா சொன்னீங்க? சொன்னியா இல்லையா? அட திருட்டு ஃபாதர், தப்பு. நீ எனக்கு அவார்டு கொடுக்குறவன். என் மகனை நான் மதம் மாத்துவேன், ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவேன், அமெரிக்காவுக்கு அனுப்புவேன், அந்தமானுக்கு கூட அனுப்புவேன். அது ஏன் இஷ்டம். சிபிஐ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு நினைச்சேன். எல்லாரும் வந்து தனியா விசாரிக்கும் போதே எனக்கு புரிஞ்சுது 10 பைசா கூட என்கிட்ட இருந்து கறக்க முடியாது. பிரதீப்போ பெஞ்சமினோ அவன் இப்போ உன்னோட பிரைவேட் சொத்து இல்ல, இந்த நாட்டோட சிட்டிசன். அவனுக்கு ரிலேஷன்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கடந்த 4 வருஷமா அவனை யாரும் பார்க்கவும் இல்ல, பேசவும் இல்ல. மதம் மாற விரும்பாத அவனை நீங்க கட்டாயப்படுத்தி மதம் மாத்திருக்கீங்க. அவனோட அம்மா அவன் பேர்ல எழுதி வச்ச சொத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஏகப்பட்ட சந்தேகங்கள் வருது மிஸ்டர் நாயர். அவன் செத்து போயிட்டானோன்னு வேற எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. ஏன் எங்களுக்கும் இருக்கு. 10 நாளைக்குள்ள நீங்க அவனை இங்க வரவழைக்கலன்னா கேசு மாறும், உங்க தலையெழுத்து மாறும். புதுசா கட்டின புழல் ஜெயில பாத்திருக்கேடா? பார்த்துருக்கேன். என்னைக்கு பார்த்த? ஒரு படத்துல பார்த்துருக்கேன். படத்துல பார்த்த அந்த புழலை நேர்ல பார்க்க வேண்டாம். அந்த மாதிரி ஒண்ணு நடக்காம இருக்கணும்னா உன் பையனை எப்படி அனுப்பிச்சு வச்சியோ அதே மாதிரி திரும்பி வர சொல்லு.